இலங்கை தொடர்பில் அமெரிக்கா எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான காரணத்தை வெளியிட்ட ரணில். மொட்டுவை விட்டு வெளியேறியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை அரசியல் குழு தீர்மானம். பல்வேறு திட்டங்களுடன் இந்தியாவுக்கு பயணிக்கவுள்ள எலான் மஸ்க். அனுரவுடன் விவாதத்திற்கு தயார் பகிரங்கமாக அறிவித்த சஜித் தரப்பு. ஜனாதிபதி தேர்தலில் எந்த சின்னத்தில் களமிறங்குவார் ரணில்? முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களில் பெருந்தொகையான வாடகை மோசடி. இலங்கையில் பாதுகாப்புக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனுக்கு இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்நாயவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக ஜனாதிபதி அலுவலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவு, சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கையின் வேலை திட்டத்தின் நிதி மற்றும் நிர்வாக தேவைகளை நிறைவு செய்தல் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான எதிர்கால ஒத்துழைப்பு போன்ற இருதரப்பு விடயங்கள் குறித்து எதிர்வரும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான தற்போதைய நடவடிக்கைகளுக்காக இலங்கையுடன் இணைந்து செயற்படுவதற்கு அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இணங்கியுள்ளார். வரிச்சுமையை பொதுமக்கள் தாங்கிக் கொண்டதனாலேயே பணம் அச்சடிக்காமல் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க முடிந்தது. இதன் காரணமாகவே இந்த வருடம் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தையும் அதிகரிக்க முடிந்தது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு முகத்வாரத்தில் நேற்று நடைபெற்ற ரன்திய உயன வீட்டு தொகுதியை பயனாளிக்கும் கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இன்று வரையிலான 2 வருடங்களுக்கு நிம்மியக்கா மூச்சுவிடக்கூடிய சூழலை எம்மால் உருவாக்க முடிந்துள்ளது. உணவு, எரிவாயு, எரிபொருள் வரிசையில் நின்று அவதிப்பட்ட மக்கள் இன்று சுமூகமாக வாழ்கின்றனர். வரிசையில் யுகத்தில் கொழும்பு மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். அதில் இருக்கும் மாடி குடியிருப்புகளிலும் தோட்டங்களிலும் வசிக்கும் மக்களுக்கும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பொருளாதாரத்தை பலப்படுத்த நாம் நடைமுறைப்படுத்திய வரி கொள்கை வாழ்க்கை சுமையை மேலும் அகப்படுத்தியது. ஆனால் அந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டதனாலேயே கடன் வாங்காமலும் பணம் அச்சடிக்காமலும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க முடிந்தது. அதனால் தான் இந்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க முடிந்தது. ரூபாவின் பெறுமதியும் வலுவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் ஒழுக்கத்தை மீறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை ஒழுக்காற்று குழுவுக்கு வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானமானது பொதுஜன பெரமுனவில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி வேறு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி அமைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதற்கு கூடிய அரசியல் குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக அவ்வாறான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்கள் எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் அரசியல் குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்சியின் ஒழுக்காற்று குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பொதுஜன பெரமுனவின் வெற்றிகரமாக காணப்படும் தொகுதி அமைப்பாளர்களின் பதவிகளுக்கு விரைவில் பொருத்தமானவர்களை நியமிக்கவும் அதன் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச முன்வைத்த யோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் மகளிர் ஒருங்கிணைப்பாளர்களை நியமிப்பதற்கும் அரசியல் குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல பில்லியன் டாலர்கள் முதலீட்டு திட்டங்களுடன் டெல்லியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு பயணிக்கவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு மற்றும் முதலீட்டு நிகழ்ச்சிகளுக்காக அவர் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு புதிய தொழிற்சாலையை நிறுவுதல் தொடர்பான அறிவிப்பு எலான் மஸ்க் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் விவாத புள்ளியாக இருக்கும் என்று சர்வதேச ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி ஏப்ரல் கடைசி வாரத்தில் டெல்லியில் எலான் மஸ்கை சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளியிட பட்டுள்ளன. மேலும் இந்தியாவிற்கான டெல்சியாவின் திட்டங்கள், முதலீட்டு உறுதிப்பாடுகள் மற்றும் புதிய உற்பத்தி வசதிகளை தொடங்குதல் தொடர்பான விவரங்கள் உட்பட தனித்தனியான அறிவிப்புகளை வெளியிட மஸ்க் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விவாதத்தில் ஈடுபட தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எனவே அனுரகுமார திசாநாயக்க இந்த வாய்ப்பை ஏற்று விவாதத்திற்கான திகதியை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் திச அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் மத்தியில் விவாதத்தை தேசிய மக்கள் சக்தி முன்மொழிந்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார்.
அதன் அடிப்படையில் தற்போது சஜித் பிரேமதாச உடன்பட்டுள்ளமையால் விரைவில் விவாதம் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டிய சின்னம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆராய்ந்து வருகின்றார் என தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலை தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க எதிர்கொள்ள வேண்டும் எனவும் மொட்டு, ஜானை மற்றும் அன்னம் ஆகிய சின்னங்கள் இல்லாமல் பொது சின்னத்தில் அவர் களமிறங்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொது சின்னமாக இருந்தால் ஜனாதிபதியை ஆதரிக்க பல தரப்புகளும் முன்வந்தால் தற்போது அந்த சின்னம் பற்றி ஜனாதிபதி கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளார். சின்னம் மற்றும் கூட்டணியின் பெயர் என்பன உள்ளிட்ட விவகாரங்களை கைக்கொள்வதற்கான ஆலோசனை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய 60க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்களில் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வாடகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. 2 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த வாகனங்களின் பெறுமதி 8 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என அந்த அமைப்பின் அழைப்பாளரும் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 3 முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய 60க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்களுக்கு செலுத்த வேண்டிய 200 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வாடகை செலுத்த தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வாகனங்களுக்கு ஜனாதிபதி செயலாளர்களே பொறுப்பு என்பதால் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சமரசிங்க, மேலும் இந்த வாகனங்கள் இலங்கையில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்திடமிருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த ஜனாதிபதிகள் வாகனங்களை பயன்படுத்தினார்கள், எவ்வளவு பணம் செலுத்த வேண்டியிருந்தது, வாகன இலக்கங்கள் உள்ளிட்ட தகவல்கள் எதிர்காலத்தில் ஊடகங்களூடாக பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.